குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் ஈவினிங். ரைட், நான் நினைக்கிறேன் இன்றைக்கு 5வது வகுப்புன்னு பிள்ளைகள் நேற்று விட்ட பகுதியிலேருந்து தொடர்ச்சியாக போவோம். தீவுகள்னு சொல்கிற பகுதி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். வட அமெரிக்கா தீவுகள் ஃபுல்லாக பார்த்துட்டோம். தென் அமெரிக்கா தீவுகள் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ரைட், இப்போ ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற தீவுகளுக்கு போவோம். பிள்ளைகள் இதில் குறிக்கிற விடயங்கள் தொடர்பாக ஆரம்பத்திலேருந்து வந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். உங்களோட இறுதி பரீட்சைக்கு வர அந்த அந்த உலகப்பட புரோருவ அந்த மெப்பில் தான் நீங்கள் குறித்து பழகணும். அது உங்களுக்கு குரூப்பில் சென்ட் பண்ணியிருக்கிறேன். மறுபடியும் இன்றைக்கு மறுபடியும் ஒருக்கா சென்ட் பண்ணுவேன். ஸோ தெளிவாக உங்களை வழிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். எந்த பிழையும் இல்லாமல் கவனமான முறையில் இதை குறித்து கொள்ளுங்க. தீவுகளுக்கு நிறைய பேர் ப்ரௌன் கலர் பாவிக்கிறது, பச்சை பாவிக்கிறேன்னு சொல்லி குழப்பத்தில் இருக்கிறீங்க. தீவுகள் கரையோர அம்சம் நீல நிறத்தை பாவிச்சு கொள்வோம். இதுவரை காலமும் 2022, 2021, 2019 இந்த 3 வருடங்களும் தீவுகள் வரப்பட்டது. ஆனால் தீவுகளுக்கு நிறம் பார்க்கப்படையில. தீவுகளை அம்புக்குறி போட்டு அதில் பெயரை எழுதினாலே சரி போட்டது. ஸோ நிறம் இங்கே பெரிய பிரச்சனையாக வராது. நீங்கள் நீல நிறத்தை பயன்படுத்தலாம். பச்சை பிளைண்ட் இல்லை, நீளம்தான், கரையோர அம்சம் தானே தீவு. ஓகே ரைட், ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற தீவுகளுக்கு போய் சொல்லுவோம். பெரிய தீவுகளுக்கு நிறம் தீட்டணும் இல்லை, அம்புக்குறி போட்டு எழுதினாலும் சரி போட்டுருவாங்க. ஓகே பிள்ளைகள், ஆப்பிரிக்கா கண்டத்தை வேகமா என்னோட சேர்ந்து நீங்களும் குறிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். ரைட், இது உங்களுக்கு மிக தெளிவா தெரியும். சிகப்பு கருப்பு அம்புக்குறி போட்டிருக்கு. இப்ப நான் கீறி இருக்கிற தீவு அடையாளப்படுத்திக் கொள்ளுங்க பிள்ளைகள். அந்த தீவை நான் இப்ப அடையாளப்படுத்தி இருக்கிறேன். தீவு நான் ப்ளூல இப்ப கீறி கொண்டிருக்கிறேன்னா போர்டரை மட்டும் கீறிக்காரன். இந்த தீவு இப்ப கீறப்பட்டிருக்கிற தீவு இது மடகஸ்கார். மடகஸ்கார், மடகஸ்கார் தீவு. மடகஸ்கார், மடகஸ்கார். இங்க எழுதுவீங்க என்ன பிள்ளைகள்? அம்புக்குறிக்கு எதிர்பக்கம் தான் எழுதுற இது இருக்கணும். மடகஸ்கார் உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்த தீவு போவோம். கொஞ்சம் வேகமாக போய்கொள்கிறேன். இன்னைக்கு இன்னொன்று மற்றம் ஸ்டார்ட் பண்ணுவேன்னா. ரைட், அடுத்தது போய்கொள்கிறேன் பிள்ளைகள். இதில் படத்தில் இல்லை, ஆனால் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் இதில் இருக்குது. இப்போ நான் கீறி கொண்டிருக்கிறேன். மடகஸ்கார் இருக்கிற கிழக்கு பக்கம் ப்ளூவில் கீறி இருக்கிறேன். ப்ளூவில் கீறி இருக்கிறேன் பாருங்கள். தெரியலாட்டி நான் அதுக்கு மேலே ஒரு ரெட் வட்டம் போட்டு காட்டுறேன். ப்ளூவில் கீறி இருக்கிறேன். அந்த நீங்கள் அப்படி கீறி கொள்ளுங்க பிள்ளைகள். இதில் நான் சிவப்பு கலர் வட்டத்துக்குள்ள போட்டிருக்கிறேன். இது ரியூனியன். ரியூனியன், ரியூனியன் பிள்ளைகள். ரியூனியன், நீனாவாம் ரியூனியன். வேகமாக எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். ரியூனியன், ரியூனியனா இந்த ப்ளூ கலர் போட்டிருக்க தீவு ரியூனியன். ஓகே, அடுத்த தீவுக்கு போறேன். கொஞ்சம் ஸ்பீடா போற முயற்சி பண்ணி அடுத்த ஸ்டார்ட் பண்ணணும். ரைட், ஓகே. ரியூனியனுக்கு கொஞ்சம் மேல, அதாவது மடகஸ்கார் இடைப்பகுதியில் நான் கீறுற மாதிரியே கீறிக்கொள்ளுங்க பிள்ளைகள். சிகப்புல கீற, நீங்க நீளத்துல கீறுங்க. சிகப்புல கீற வேணாம் தீவு. நான் தெரியணும்னு சொல்றதுக்காக சிகப்பு புள்ளி வைக்கிறேன். நீங்க நீளத்துல கீறிக்கொள்ளுங்க அல்லது கருப்புல கீறினாலும் சரி. இது இப்ப கீறப்பட்டிருக்க தீவு பிள்ளைகள் மொரிசியஸ். மொரிசியஸ் இப்ப கீறப்பட்டிருக்க தீவு பிள்ளைகள் மொரிசியஸ். மொரிசியஸ் தீவா உங்களுக்கு ரெட் கலர்ல கீறப்பட்டிருக்கிறது மொரிசியஸ். என்னோட சேர்ந்து வேகமாக அதை குறிச்சு கொள்ளுங்க. மொரிசியஸ், மொரிசியஸ். அட்லஸ் உங்களோட கைகளில் இருக்கும். இதுன்னு சொன்னா அந்த அட்லஸை நீங்க பார்த்து கொள்ளலாம். ஓகே ரைட், அடுத்த பிள்ளைகள் இதுல அடுத்த தீவுக்கு போய்கொள்றேன். இது இந்த மடகஸ்கார் மேல் பகுதியில் ஒரு 2-3 சின்ன சின்ன தீவு கூட்டம் இருக்கு பிள்ளைகள். இப்படி 2-3 சின்ன சின்ன தீவு கூட்டம் அவளத்தையும் சேர்த்து ஒரு 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 இந்த இதுல இருக்கு அவ்வளவு தீவு கூட்டம். நான் ஒரு சிகப்பு கலர் பாக்ஸ் ஒரு 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 வளையத்துக்குள்ள போட்டு காட்டுறேன். இதை சொல்றது சீசெல்ஸ் தீவு. சீசெல்ஸ் தீவு, சீசெல்ஸ் தீவு. நான் எழுதி விடுறேன். சீசெல்ஸ் தீவு. சீனா, சேனா, இல்லனா, இசனா. சீசெல்ஸ் தீவு, சீசெல்ஸ் தீவு. ஓகே, ஆப்பிரிக்கான இந்த பக்கம் இருக்கிற தீவு சீசெல்ஸ் தீவு. ஓகே,
அடுத்த தீவு போய்க்கொள்ளும் பிள்ளைகள். இதுல பாருங்க பிள்ளைகள், இடத்த பிள்ளையா குறிச்சிட வேணாம், கவனமா பார்த்து. இல்லாத தீவுகளை கீறும்போது கவனமா பார்த்து கீறுங்க பிள்ளைகள். நான் சிவப்பு கலர் புள்ளி ஒன்று வச்சிருக்கிறேன். நான் அதை ஒரு வளையம் போட்டு காட்டுறேன். சின்னன்னு தானே தெரியல, ஒரு வளையம் போட்டு காட்டுறேன்னு பாருங்க. சிவப்பு கலர் வளையத்துக்குள்ள இருக்கிற அந்த சிவப்பு கலர் புள்ளி வச்சிருக்கிற அந்த தீவு பிள்ளைகள் அசன்சன் தீவு. இந்த 13ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு இது தெரியும். அசன்சன் தீவை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜிபிஎஸ் கண்காணிப்பு நிலையங்கள் இருக்கு. அந்த தீவாம் அசன்சன் தீவு. ஆனாவாம் அசன்சன் தீவு. அசன்சன் தீவாம். அசன்சன் தீவு. அசன்சன் தீவு. ஓகே, அடுத்த தீவுக்கு போறான். இதுலயும் இல்ல தீவு நாம கீறிக்கொள்ளும். இப்ப நான் கீறி இருக்க தீவு சிவப்பு கடல் போட்டிருக்கேன். வட்டம் போட்டு காட்டுறேன், உங்களுக்கு தெரியும்னு சொல்றது இந்த இப்ப நான் வளையம் ஒன்று போட்டுக்காரன். இதுக்குள்ள இருக்கிற தீவு பிள்ளைகள் கனரி தீவு. கனரிஸ்ன்னு சொல்லுவாங்க. கனரிஸ்ன்னு சொல்லுவாங்க. கனரின்னு சொன்னாலும் சரி, கனரிஸ், கனரி என்ன சொன்னாலும் சரி, கனரி தீவு அல்லது கனரிஸ். இந்த இப்ப இதுக்குள்ள இருக்கிறது கனரி தீவா. கனரி 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 தீவு. ஓகே, ஆப்பிரிக்காவில் இருக்கிற தீவுகள் எல்லாம் கிரியாச்சு. 1 2 3 4 5 6 7 தீவு. ரைட். ஆப்பிரிக்காவில் பெரிய தீவு மடகஸ்காரா. ஆப்பிரிக்காவில் பெரிய தீவு மடகஸ்கார் வருவா. மடகஸ்கார், அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்களா. ஆப்பிரிக்காவில் பெரிய ஐஸ்லாண்ட் மடகஸ்கார். ஓகே, ஐரோப்பா கண்டத்துக்குள்ள போறோம். ரைட். இந்த ஐரோப்பா கண்டத்துல ஒரு சிக்கலான பகுதி இருக்குது, நான் காட்டிக்கொள்றேன். நீங்க உங்களோட உலக படத்துல கொஞ்சம் நான் வேகப்படுத்த போறேன். அடுத்தடுத்த வகுப்புகள்ல இன்னும் 5 வகுப்புல நான் அவ்வளவு முடிக்கணும் பிள்ளைகள். எங்க 2025 பிள்ளைகளுக்கு நாங்க பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கனால கொஞ்சம் ஸ்பீட் பண்ண போறேன். நான் இப்ப ஒரு பீச் பகுதி, ஒரு கடல் பகுதி ஒன்று காட்டுறேன். மத்திய தரை கடல் பகுதிக்குள்ள முக்கியமான சில தீவுகள் இருக்கு. ஸோ மத்திய தரை கடல் பகுதியை நான் முதல்ல உங்களுக்கு அடையாளப்படுத்துறேன். மத்திய தரை கடல் பகுதிக்குள்ள ஒரு முக்கியமான தீவுகள் இருக்குது. அந்த தீவுகள் தொடர்பாக பார்ப்போம். ஸோ உங்களோட வரைபடத்துல மத்திய தரை கடல் பகுதியை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்குள்ள இருக்கிற மத்திய தரை கடல் பகுதியில் இருக்கிற முக்கியமான தீவுகள், தெரிஞ்சிருக்க வேண்டிய அவ்வளவு தீவுகளை நாங்க குறிக்க போறோமா. மத்திய தரை கடலுக்குள்ள குழப்பம் இல்லாம. சில தீவு இதுக்குள்ள வரைபடத்துல இருக்குது, சில தீவு வரைபடத்துல இருக்காது. ஸோ எல்லா தீவையும் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய அவ்வளவு தீவையும் நாங்கள் இதுல கீறிக்கொள்வோமா. மத்திய தரை கடல் நிறந்தீட்டி கொண்டிருக்கிற பகுதி, நிலற்றி கொண்டிருக்கிற பகுதி மத்திய தரை கடல் பகுதி. அதுக்குள்ள இருக்க தீவுகளை குறிச்சுக்கொள்வோம். ஓகே, ரைட். இப்போ உங்களுக்கு நான் நிலற்றி காட்டியிருக்கிறேன் மத்திய தரை கடல். ஸோ இந்த மத்திய தரை கடலுக்குள்ள நிறைய தீவு இருக்குது. நான் சிகப்புல போட்டு ஒவ்வொரு தீவா குறிச்சு கொண்டு போறேன். முதல்ல உங்களோட படத்துல இருக்கிற தீவு, நமக்கு ஃபைனல் எக்ஸாம்ல தருவாங்க படம், அதுல இருக்கிற தீவை முதல்ல நான் அடையாளப்படுத்தி கொண்டு போறேன். ஸோ அதுக்கு பிறகு இந்த மத்திய தரை கடலுக்குள்ள இல்லாத தீவுகள் குறிக்கிறது சிலது தேவை. அது தொடர்பா நான் பார்த்து கொடுக்குறோம். எதுவும் சந்தேகங்கள் இருக்கு அஸ்வினி? எதுவும் பிரச்சனையா? எதுவும் பிரச்சனைன்னு சொன்னா நீங்க கை வைக்கலாம், இல்லாட்டி ஆறுதலா பிறகு கேட்டுக்கொள்ளலாம். ரைட். அபிஷனா பிரச்சனை இருக்கா? இல்ல தானே? மெசேஜ் பண்ணி விடுங்க. பிரச்சனை இல்ல தானே? இல்ல. ஓகே ஓகே ரைட். ஓகே, நேரத்தை வீணடிச்சிட வேணாம் பிள்ளைகள். ரைட், நாங்க போய்க்கொள்வோம். மத்திய தரை கடலை எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். அதுல இருக்க விடயங்களுக்கு போய்க்கொள்ளும். அதுக்கு இருக்க தீவு நான் சிகப்புல கீறுற பிள்ளைகள், உங்களுக்கு தெரியறதுக்காக தீவு. ரைட். படத்துல இருக்கிற தீவுகளுக்கு முதல்ல போய்க்கொள்ளும் பிள்ளைகள். இந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல ஒரு தீவு இருக்கு. தீவை வேகமா கண்டுபிடிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். நான் இப்ப சிகப்புல கீறி கொண்டிருக்கிறேன். ரைட். இப்ப சிகப்புல கீறி கொண்டிருக்கிறேன். நான் ஒரு வளையத்தை போட்டு காட்டலாம் உங்களுக்கு தெரியறதுக்காக. இதுல சிகப்புல நான் கீறி இருக்கிறேன். ஒரு வளையம் போட்டு காட்டுறேன். வளையத்துக்குள்ள இருக்கு சிகப்பு. அந்த இடத்தீவை பிடிச்சு கொள்ளுங்க. அம்புக்குறியை போட்டுக்கொள்ளுங்க. கொஞ்சம் தள்ளி எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். இது சைப்ரஸ் தீவு. சைப்ரஸ். சைப்ரஸ் கொஞ்சம் வேகப்படுத்திக் கொள்ளுங்க பிள்ளைகள். சைப்ரஸா? சைப்ரஸ். இது சைப்ரஸா? ஓகே, அந்த வளையத்துக்குள்ள போட்டிருக்க தீவு பிள்ளையா கீறாதீங்க. சைப்ரஸ் தீவு. சைப்ரஸ். சைப்ரஸ். ஓகே, அடுத்தது போய்க்கொள்றோம். சைப்ரஸுக்கு பக்கத்துல இந்த பக்கம் இருக்கு சின்ன ஒரு நீளமான தீவு. சைப்ரஸ் பக்கத்துல இருந்தா நான் சிகப்பால காட்டிக் கொண்டிருக்கேன்.
சிகப்பால காட்டி கொண்டிருக்கு, அடையாளப்படுத்தியிருக்கு. தெரியுதான்னு பாருங்க. அப்படி இல்லை தெரியணும்னு சொல்றதுக்காக நான் உங்களுக்கு அதை சுற்றி ஒரு வளையம் போடுறேன். வளையம் போடுறேன். நீங்க வளையம் போட வேணாம். வளையம் போட்டு குறிச்சாலும் பிழை இல்லையா? மக்கள் காட்டுறக்கா. ரைட். கிரீட்டா? இப்ப இப்ப அம்புக்குறி காட்டுற தீவுக்கு பேர் கிரீட். கிரீட் கீழாரினா எட்டனா ரெட் கலர்ல எழுதி விட தெரியுறக்கா. கிரீட். கிரீட் கீனாரினா எட்டனா. இப்ப வளையத்துக்குள்ள இருக்கு சிகப்பால நான் காட்டியிருக்கிற தீவுக்கு பேர் கிரீட். கிரீட். ஓகே, அடுத்த தீவுக்கு போய்க்கலாம். ஏதாவது விடுபட்ட அப்புறம் நீங்க ரெக்கார்டிங்க பார்த்து அப்புறம் கீரிக்குள்ள தானே பிள்ளை. ரைட். அடுத்தது இத்தாலிக்கு கீழே. இத்தாலிக்கு கீழே இருக்கிறது நான் இப்ப நிலட்டி கொண்டிருக்கேன். சிவப்பு கலர்ல நீங்க நீளத்துல நிலட்டலாம். இப்ப நான் சிவப்புல நிலட்டி வச்சிருக்கிறேன். வளையம் போட்டு காட்டுன்னு தெரியறதுக்காக சிவப்புல நிலட்டி வச்சிருக்கிறேன். இந்த வளையத்துக்குள்ள இருக்கிறது பாருங்க பிள்ளைகள். இத்தாலிக்கு கீழே இது உங்களுக்கு தெரிஞ்ச தீவு சிசிலி. சிசிலி. சிசிலி தீவு. சிசிலி. சிசிலி பிள்ளைகள். சிசிலி தீவு. சிசிலி. அடுத்த தீவுக்கு போற பிள்ளைகள். இதுல ரெண்டு தீவு இருக்கு, கவனமா பார்க்கணும். இந்த கீழே இருக்கிற பெரிய தீவு கீழே இவ்வளவு உங்களோட படத்துல இருக்கு. இந்த கீழே இருக்கிற ரெண்டு தீவு இருக்கு. நான் இப்ப கீழே இருக்கிற பெரிய தீவை கீழே இருக்கிற வடிவா பார்க்கணும். பட்டம் போட்டு காட்டுறேன். இது கீழே இருக்கிற பெரிய தீவு. ரைட். ரெண்டு தீவு இருக்கு, மேல ஒன்று கீழே இருக்கு. நான் இப்ப காட்டுறது கீழே இருக்கிற தீவு சர்டினியா. 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 சர்டினியாவா எழுதி விடுறேன். சானா, இர்ரனா, டீனா, நீனா, ஜாவனா. சர்டினியா. முன்னுக்கு சானாவாம் பிள்ளைகள். சர்டினியா. 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 ரைட். இப்ப அந்த சர்டினியாக்கு மேல ஒரு தீவு இருக்கு பாருங்க, நான் காட்டுறேன். சர்டினியா சிகப்புல இருக்குது, நான் ப்ளூல காட்டுறேன் பாருங்க பிள்ளைகள். சர்டினியாக்கு மேல நான் ப்ளூல காட்டுறேன். இன்னொரு தீவு உங்களோட படத்துல தெளிவா இருக்கு, வடிவா தெளிவா தெரியும் உங்களோட படத்துல. நான் இப்ப அதை உங்களுக்கு நான் ஒரு ரவுண்ட் போட்டு காட்டுறேன். ஒரு ப்ளூ கலர் ரவுண்ட் போட்டு காட்டுறேன். சாரி, ரெட் கலர் ரவுண்ட்ல போட்டு காட்டுறேன். தெரியுதக்கா? இப்ப நாம எழுத போற தீவு இப்ப ரெட்ல இருக்கு. சர்டினியா தீவுக்கு மேல இருக்கு, ப்ளூல போட்டு காட்டுறேன். இன்னொரு தீவு இருக்கு, அதுக்கு பேர் கோர்ஸ். கோர்ஸ். கோவன்னா இருன்னா இஸ்ஸன்னா. கோர்ஸ். கோர்ஸ் தீவுன்னு சொல்ற. கோர்ஸ். கோர்ஸ் எழுதி விடுறேன். கோவண்ணா இர்ரண்ணா இஸ்ஸண்ணா. கோர்ஸ். பிள்ளைகள் இத கோர்சிகான்னு சொன்னாலும் இதான் கோர்ஸ். கோர்சிகா தீவு, கோர்ஸ் தீவு ரெண்டும் ஒன்றாம். கோர்ஸ்ன்னு சொன்னாலும் சரி, கோர்சிகான்னு சொன்னாலும் சரி. அப்ப நீங்க கோர்ஸ்ன்னு போட்டுட்டு பிரேக் எடுக்கல சிகான்னு போட்டு வச்சுக்கொள்ளுங்க. பிரேக் எடுக்கல சிகா. கோர்சிகான்னு சொன்னாலும் இதான், கோர்ஸ்ன்னு சொன்னாலும் இதான். சோ மத்தியதரை கடல்ல அந்த படத்துல இருக்கிற அவ்வளவு தீவு நான் கீறி காட்டிட்டேன். சோ படத்துல இல்லாம ரெண்டு தீவு அதுல அந்த மத்தியதரை கடலுக்குள்ள கீறி நீங்க அதை குறிக்க தெரிஞ்சிருக்கணும். அது இந்த படத்துல இல்ல. அதை நான் கீறி காட்டுறேன். அதுவும் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியதான். அதை நான் கீறி காட்டுறேன். ஓகே, வடிவா பாருங்க. நான் கீற இடத்த பாருங்க. இதுல இருக்கு. சிகப்புல நான் கீறி இருக்கிறேன். கண்டுபிடிச்சியலா? சிகப்புல கீறி இருக்கிறேன். வளையம் ஒன்று போடவா? சிவப்பு இப்ப வளையம் போட்டு காட்டுற. வளையத்துக்குள்ள இருக்கு. அந்த வளையத்துக்குள்ள இருக்கிற தீவை வழியா கீறிக்கொள்ளுங்க இடத்தை பார்த்து. ரைட். இந்த தீவுக்கு பேர் பிள்ளைகள் பலியரிக் தீவு. பலியரிக் தீவு எழுதி விடுறேன். பலியரிக். பானா, லீனா, ஜானா, ரீனா, இக்கனா. பலியரிக். பலியரிக். பலியரிக் தீவு. ஓகே, அடுத்தது போறேன். ஓகே, இன்னொரு தீவு நாங்க கீழனும் பிள்ளைகள். மிக முக்கியமான தீவு. இந்த இடத்தில் படி இடத்தை பார்த்துக் கொள்ளுங்க பிள்ளைகள். நான் ஒரு ரவுண்ட் போட்டு காட்டுறேன். மோல்டா. மோல்டா. மோவண்ணா இல்லைன்னா டாவண்ணா.
மோல்டா. மோல்டா தீவா எழுதி விடுறேன். மோல்டா. இப்ப வட்டத்துக்குள்ள இருக்கிற தீவு மோல்டா. மோல்டா வட்டத்துக்கு உள்ள இருக்கிற தீவு மோல்டா. ஸோ மத்திய கடலுக்குள்ள 1 2 3 4 5 6 7 தீவு கீறி இருக்கிறோம். அதுல 5 தீவு அதுல படம் இருக்குது. அது இல்லாத தீவை நீங்க கீறித்தான் கீறணும். ஓகே, நாங்க அடுத்த தீவு போவோம். மத்திய கடல்ல அடுத்தது. மத்திய கடல்ல இருக்க தீவுகள் சரி. அடுத்த ஐரோப்பால இருக்க அடுத்த தீவுகளுக்கு போய்க்கொள்வோம். ஓகே ரைட். இடத்தை பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஈஸியான தீவு இது. அநேகமான நாட்களுக்கு தெரிஞ்ச தீவு. இந்த ஐஸ்லாந்து. ஐஸ்லாந்து தெரியாத ஆக்கள் இருக்க மாட்டாங்கடா. ஐஸ்லாந்து. ஐஸ்லாந்து தீவு. ஐஸ்லாந்து. இப்ப ரெட் கலர்ல அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது ஐஸ்லாந்து. ஐஸ்லாந்து வெளிக்கொடுங்க. ஐஸ்லாந்து. ஐஸ்லாந்து தான். ஐஸ்லாந்து. ரைட். அடுத்தது போறேன் பிள்ளைகள். இப்ப பாருங்க வடிவம் கீறி கொண்டிருப்பேன். சிவப்புல கீறுறேன், நீங்க நீளத்துல கீறலாம். இப்ப கீறி இருக்க தீவு அடையாளப்படுத்திக் கொள்ளுங்க. வேகமா என்னோட சேர்ந்து பிள்ளைகள் கொஞ்சம் வேகப்படுத்துவோம். இப்ப கீறி இருக்க தீவு அம்புக்குறியாலை போட்டு காட்டுறேன். அயர்லாந்து தான். இப்ப கீறி இருக்க தீவு அயர்லாந்து. 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 அயர்லாந்து தான். இப்ப போட்ல கீறி அம்புக்குறி காட்டி இருக்கிறது அயர்லாந்து. ஓகே, சிக்கல் இல்லாத தீவுகள் மலமண்டு போகலாம். ரைட். அயர்லாந்து பக்கத்துல இருக்கு பாருங்க பிள்ளைகள். இதுவும் அநேகமான ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பல பேரால் அழைக்கப்படுற தீவு. இதுவும் அநேகமான ஆக்களுக்கு தெரிஞ்ச தீவா இருக்கும். பெரிய பிரித்தானியா. பெரும்பாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் கீறுறது. பெரிய பிரித்தானியா. பெரிய பிரித்தானியா. இப்ப போர்ட்ல உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது பெரிய பிரித்தானியாவா. ரெட் கலர் அடிச்சு காட்டுறேன், நீங்க நீல நிறத்துல காட்டிக்கொள்ளுங்களாம். பெரிய பிரித்தானியா. அம்புக்குறியால போட்டு காட்டி இருக்கிறேன். பெரிய பிரித்தானியா மேல எழுதி விடுவீங்க. பெரிய பிரித்தானியா. யுனைட் கிங்டம், யூகேன்னு சொல்றது. ஓகே. இப்ப ஐரோப்பாவில் இருக்கிற தீவுகள் கீறியாச்சு. இவ்வளவுதான் ஐரோப்பாவில். பிள்ளைகள் கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. ஐரோப்பாவில் பெரிய தீவு எதுன்னு சொல்றதுல ஒரு ஒரு சர்ச்சை ஒன்று இருக்கு. இப்ப ஐரோப்பா ஒவ்வொரு கண்டத்திலையும் சொல்லி கொண்டிருக்கோம்ல. ஸோ நமக்கு தெரியும் வட அமெரிக்காவில் எது பெரிய தீவு. பவின் தீவு வருவார். அந்த இடத்துல கிரீன்லாந்து இருந்தா கிரீன்லாந்து வருவார். அது தொடர்பான ஒரு சர்ச்சை இருக்கு. நான் அதை தெளிவுபடுத்துறேன். ரைட். இப்ப ஐரோப்பாவில் தீவு பெரிய தீவு கேட்கும்போது இங்க வடிவா இருக்கா பாருங்க பிள்ளைகள். ஐரோப்பாவில் பெரிய தீவு கேட்கும்போது இப்ப 2 விஷயம் இருக்கு இதுல. வடிவா பாருங்க. இந்த முதலாவது இருக்கிறது இது கிரீன்லாந்து. ஸோ நான் போன வகுப்புலையும் சொன்னேன், இந்த கிரீன்லாந்து புவியியல் ரீதியா வட அமெரிக்காவோட வருது. பொலிட்டிக்கல் ரீதியா டென்மார்க்கோட சம்பந்தப்பட்டு ஐரோப்பாவோட வருது. ஸோ கிரீன்லாந்து வட அமெரிக்காவா பெரிய அமெரிக்கான்னு சொல்ற ஒரு சர்ச்சை ஒன்று இருக்குது. ஸோ கிரீன்லாந்து தான் உலகத்திலே மிகப்பெரிய தீவு நம்பர் 1 குறிச்சிருக்கிறது. ஸோ கிரீன்லாந்த வட அமெரிக்காவோட விட்டால் இதுல பெரிய தீவு எதுன்னு கேட்டால் அது இந்த பிரித்தானியா தான் பெரிய தீவு. பெரிய பிரித்தானியா தான் பெரிய தீவாம். கிரீன்லாந்தை விட்டுட்டு பார்த்தால் பெரிய பிரித்தானியாவை தான் பெரிய தீவு. ஸோ கிரீன்லாந்தை சேர்த்தால் ஐரோப்பாவில் பெரிய தீவு கிரீன்லாந்து. கிரீன்லாந்தை லிஸ்ட் பண்ணிட்டு பார்த்தால் பெரிய பிரித்தானியா. ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த கிரீன்லாந்து வட அமெரிக்காவுக்கும் வருது, ஐரோப்பாவுக்கும் வருது. ஸோ கிரீன்லாந்தை விட்டு வட அமெரிக்காவில் ஐரோப்பாவில் எது பெரிய தீவா இருந்தால் அது பெரிய பிரித்தானியாவா. நான் இந்த காட்டியிருக்கிறேன், வளையம் போட்டு காட்டுறேன். இப்ப அதான் பெரிய பிரித்தானியா, அதான் பெரிய தீவா வரும். ஓகே, இது தொடர்பான இது இருக்கட்டும். ரைட். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போறேன். அடுத்த தீவு கூடத்துக்கு பொம்பளைகள். தீவும் கொஞ்சம் கணக்கு தானேடா. தீவும் கணக்கு இருக்கு. நான் கஷ்டமானதான் முன்னிலைப்படுத்தி மலமலன்னு சொல்லி கொண்டு போறேன். நாங்கள் டக் டக்குன்னு போயிடுறதுக்கா இன்னொரு 5 வகுப்புகளை முடிச்சாகணும் பிள்ளைகள். நாங்கள் பேப்பர் கிளாஸ் தொடங்க போறோம் 2025 24 சாரி பிள்ளைகள். உண்மையிலே இந்த படத்துல
இந்த தீவு நான் இப்ப கீறப்போற தீவை பாருங்க பிள்ளைகள். இதுல இப்ப இதுல நான் சில தீவு கூட்டங்களை நான் காட்டுறேன். இது இடத்த பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். இங்கிலாந்து. ஓகே ஓகே ஓகே, வெரி குட். இங்கிலாந்து. நான் கீறப்போற தீவு. இடத்தை கண்டுபிடிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். நான் எந்த இடத்த காட்டுறேன் நான் கொஞ்சம் வளையம் போட்டுக் கொள்றேன். ஏண்டா நீங்க நான் அப்புறம் சூம் பண்ணும்போது எந்த இடம் தெரியாம இருந்துடக்கூடாது. ரைட். நான் இந்த 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 இதுல இருக்க தீவை காட்டப்படுறேன். சூம் பண்ணி அந்த இடத்துக்கு போறேன்னா ஓகே ரைட். அதனால் நீங்க அந்த பகுதியை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். இந்த மேற்பரப்புல இருக்கிற சில தீவுகளை காட்டப்படுறேன். ரைட். இதுல ஓகே. இதுல உண்மையிலே பிள்ளைகள், இதுல எங்களுக்கு இப்ப நான் கீறுற தீவு பிள்ளைகள் எங்களுக்கு ஒண்டாத்தான் இருக்குது என்ன படத்துல. உண்மையிலே இந்த இடத்துல தீவு உடைஞ்சிருக்கு பிள்ளைகள். 2 தீவு பிள்ளைகள். இது நம்ம படத்துல ஒண்டா கீறிட்டாங்க. இது 2. இதுல நடுவுல இடைவெளி ஒன்று இருக்கு. ஒரு கடல் நீர் ஒன்று இருக்கு இடையில. இப்படி 2ஆ தான் வரணும். சின்ன இடைவெளி ஒன்று இருக்கு. ஸோ இதுல நம்ம படத்துல அது ஒண்டா காட்டப்பட்டுட்டு, ஸோ அது 2 தீவு பிள்ளைகள். ஆனா 2க்கும் ஒரே பேர் தான். அந்த தீவோட பேரை குறிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். நொவாயா செம்பியா. நான் எழுதி விடுறேன். நொவாயா செம்பியா. சில டைம்ல நோவாயா செம்பியான்னு சொன்னாலும் சரி. நோவன்னா அந்த 2 தீவு, ஆனா ஒரே ஒரே பேர் தான். நோவாயா நோவாயா செம்பியா. சம்பியான்னு சொல்லுவாங்க. நோவாயா செம்பியா. குறிச்சுக்கோ, பெரிய பேருடா. அந்த தீவுக்கு பேர் நோவாயா செம்பியா. இவருக்கா 2 தீவு, 2க்கும் ஒரே பேர் தான். நோவாயா செம்பியா. அம்முக்குடி போட்டிருக்கிறேன். நோவாயா செம்பியா. ஓகே. என்னோட சேர்ந்து வேகமா கீறிக்கொள்ளுங்க. ரைட். இப்ப நோவாயா செம்பியாக்கு பிறகு இந்த இடத்தை பாருங்க பிள்ளைகள். இதுல ஒரு 3 தீவு. நோவாயா செம்பியாக்கு பக்கத்துல ஒரு 3 தீவு இருக்குது. இந்த 3 தீவு ஒரு ஒரு தீவு கூட்டத்துக்கு ஒரு நான் இப்ப வளையம் போட்டு காட்டியிருக்கேன்னு பாருங்க. 3 தீவுகள். சோ இந்த 3 தீவுக்கும் ஒரு பேர் இருக்குது. இந்த 3 தீவுகளை சேர்த்து சொல்லுவாங்க பிள்ளைகள் செவர்னயா செம்பியா. பேரை எழுதி கொள்ளுங்க. 3 தீவுக்கும் பேர் செவர்னயா செம்பியா. குழம்பாம வடிவா சொல்றதை மட்டும் எழுதணும். செவர்னயா செம்பியா. 3 தீவுக்கு பேர் சொல்லுவாங்க. செவர்னயா செம்பியா தீவு கூட்டம். செவர்னயா செம்பியா ஒரே பேரா. செவர்னயா செம்பியா தீவு கூட்டம். இந்த 3க்கும் பேர் நான் வட்டம் போட்டு காட்டியிருக்கிறேன். அந்த 3 தீவை சேர்த்து சொல்லுவாங்க செவர்னயா செம்பியா தீவு கூட்டம். செவர்னயா செம்பியா தீவு கூட்டம். சோ உங்களை செவர்னயா செம்பியாவை குறிங்கன்னு சொன்னால் நீங்க இந்த 3க்கும் வட்டத்தை போட்டு 3ஐயும் மென்ஷன் பண்ணி காட்டணும். இந்த 3ம் சேர்த்து தான் செவர்னயா செம்பியா தீவு கூட்டமாம். இந்த 3ஐயும் சேர்த்து செவர்னயா செம்பியா தீவு கூட்டம். இந்த 3க்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. அந்த 3 தீவுக்கும் ஒரு பேர் இருக்கு. செவர்னயா செம்பியா தீவு. அதான் மடியா சொல்லுவேன். நாம் கவனமா கேட்கணும். நான் சொல்ல போறேன். நான் சொல்லுவேன். மண்மணி வாரன். ஒன் மினிட். ஓகே பிள்ளைகள், அந்த 3 தீவுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அதை நான் சொல்றேன். படியா பார்த்துக் கொள்ளுங்க. அதுல முதலாவது மேல இருந்து நான் போறேன். நான் ஒரு நிறத்தை கொடுத்து கொண்டு போறேன். மேல இருக்கு பாருங்க ப்ளூ. 3 சேர்த்து செவர்னயா செம்பியா. இதுல நான் இப்ப மேல கீறி கொண்டிருக்கேன். ஒரு ப்ளூ கலர்ல ஒன்று கீறுன்னு பாருங்க. ப்ளூ கலர்ல கீறி கொண்டிருக்கிறேன். ப்ளூ கலர்ல கீறி கொண்டிருக்கிறேன். இப்ப மேல இருக்க முதலாவது தீவு, அது தனி தீவு பிள்ளைகள். அதுக்கு பேர், அந்த மேல இருக்கிற தீவுக்கு பேர் பிள்ளைகள் கொம்சோ மொலட்ஸ். கொம்சோ மொலட்ஸ் சொல்லுவாங்க. கொம்சோ மொலட்ஸ். அந்த மேல இருக்கிற ப்ளூக்கு பேர் கொம்சோ மொலட்ஸ். நான் எழுதி விடுறேன். நான் இங்கிலீஷ்ல இருக்கிறேன், தமிழ் எழுதி விடுறேன். கொம்சோ மொலட்ஸ். அந்த மேல இருக்கிற ப்ளூக்கு கொம்சோ சோவனாவாம். கொம்சோ மொலட். கொம்சோ மொலட். அந்த மேல இருக்கிற என்ன பெரிய தீவு சில டைம்ல கேட்டா என்ன கொம்சோ மொலட். மோனா கொம்சோ மொலட். அந்த ப்ளூல இருக்கிற தீவுக்கு பேர் கொம்சோ மொலட். கொம்சோ மொலட். ரைட். அது கீழே இருக்கிற தீவை நான் ரெட்ல காட்டுறேன். 3 தீவுல இருக்குது. இப்ப அது கீழே ரெட்ல இன்னொரு தீவு இருக்கு பாருங்க. அது கீழே ரெட்ல இன்னொரு தீவு இருக்கு. அந்த 3ல பெரிய தீவு அதான். ஒக்டோபர் புரட்சி தீவு. ஒக்டோபர் ரிவோல்யூஷன் ஐஸ்லாண்ட் சொல்லுவாங்க. ஒக்டோபர் புரட்சி தீவு.
சிகப்புல கீறி இருக்கிற தீவுக்கு பேர் அக்டோபர் புரட்சி தீவாம். அக்டோபர் புரட்சி தீவு. தமிழ்ல சொன்னா அப்படிதான் சொல்லணும், அக்டோபர் புரட்சி தீவு. இங்கிலீஷ்ல அக்டோபர் ரிவோலேஷன் ஐஸ்லாந்து சொல்லுவாங்க. அந்த சிகப்பு கலர் அக்டோபர் புரட்சி தீவு. இப்ப அது கீழே இருக்கிற மூணாவது தீவு பச்சை தீவு, பச்சை கடலை காட்டுறது மூணாவது பச்சையில இருக்கிறது போல்சேவிக். யாரோ கேட்ட மாதிரி இருந்தது. போல்சேவிக் பச்சையில காட்டியிருக்கிறது போல்சேவிக். ஸோ இதை கொஞ்சம் கவனிச்சு இந்த விஷயத்தை விளங்கி எழுதிக்கொள்ளுங்க பிள்ளை. போல் சேவிக், போல் சேவிக்னு சொல்றது. போல் சேவிக், போல் சேவிக். ஸோ இந்த மூணு ப்ளூ ரெட் கிரீன் இந்த மூணுலையும் அடிச்சிருக்க அந்த மூணையும் சேர்த்து சொல்றது செவர்னையா செம்பியா தீவு கூட்டம். அதுல அந்த ப்ளூவை சொல்றது கொம்சோம் மொலட் தீவு, ரெட்டை சொல்றது அக்டோபர் புரட்சி தீவு, கிரீனை சொல்றது போல்சேவிக் ஐஸ்லாண்ட், போல்சேவிக் தீவு. ஓகே, அடுத்தது போய் சொல்லுவோம். ரைட், அதுக்கு பக்கத்துல இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இந்த ரெண்டு தீவு இருக்கு. அது பக்கத்துல ரெண்டு தீவு காட்டுறேன். இந்த பச்சையில போட்டு காட்டுறேன். பச்சை வளையத்துக்குள்ள இருக்கிற ரெண்டும் புதிய சைபீரியன் தீவு, நியூ சைபீரியன் தீவு. நியூ சைபீரியன் சொன்னாலும் சரி, புதிய சைபீரியன் சொன்னாலும் சரி, அந்த கிரீன் கலர்ல காட்டியிருக்க ரெண்டும் சேர்த்து சொல்லுவாங்க. புதிய சைபீரியன் தீவு அல்லது நியூ சைபீரியன் தீவு. புதிய சைபீரியன் தீவு அல்லது நியூ சைபீரியன் தீவு. புதிய சைபீரியன் தீவு அல்லது நியூ சைபீரியன் தீவு. அடுத்த தீவுக்கு போற பிள்ளைகள் சிகப்பால் நான் அடையாளப்படுத்தி இருக்கிறேன் பாருங்க. சிகப்பால் அடையாளப்படுத்தி இருக்கிறேன். நான் அதுக்கு மேல ஒரு வளையத்தை போடுறேன்னு உங்களுக்கு இடத்தை பிடிக்கிறக்காக. இப்ப நான் சிகப்பால் அடையாளப்படுத்தி இருக்க வளையம் போட்டிருக்கேன். அந்த தீவுக்கு பேர் ரங்கல் தீவு. ரங்கல் தீவு எழுதி விடுறேன். ராணா, இங்கன்னா, காணா, இல்லைன்னா ரங்கல் தீவு. இதான் ரங்கல் தீவு. ரங்கல் தீவு, ரங்கல். ஓகே, அடுத்தது போவோம். ஆசியா பகுதி. ஆசியா பகுதியிலையும் கொஞ்சம் அதிகமான தீவு இருக்கு. ரைட், ஆசியா பகுதியில் இருக்கிற தீவுகளுக்கு போகும் பிள்ளைகள். ஒரு கரையில இருந்து நான் கீறி கொண்டு போறேன். ஆசியா பகுதியில் சில தீவு இருக்காது, நாங்க கீறணுமா. ஓகே, இதுல ஒரு சின்ன சின்ன தீவு கூட்டம் இருக்கு பிள்ளைகள். இந்த இடத்துல நான் சிகப்புல போட்டு காட்டுறேன். இப்படி சின்ன சின்ன தீவு கூட்டம் இருக்கு. சிகப்புல போட்டு காட்டி இருக்கிறேன். ஒரு வளையம் போட்டு காட்டுறேனே, அதுக்கு உங்களை கண்டுபிடிக்கிறக்கா. இந்த இதுல இப்படி ஒரு வளையத்தையே போட்டு நீங்களும் போடலாமா. இப்படி போட்டிருக்க அந்த வளையத்துக்குள்ள இருக்க தீவு பிள்ளைகள் லட்சத்தீவு. லட்சத்தீவு, லட்சத்தீவு, லட்சத்தீவு அல்லது லட்சத்தீவு. இந்த இடத்துல இருக்கிறது லட்சத்தீவு அல்லது இட்டனா. லட்சத்தீவு அல்லது லட்சத்தீவு. லானா இட்டனா சானா லட்சத்தீவுன்னு சொன்னாலும் சரி. லட்சத்தீவு சின்ன சின்ன கண்ணக தீவு கூட்டம் இருக்கு. இப்ப போர்ட்ல தெரிகிறது லட்சத்தீவு. சரியான இடத்தை பார்த்து குறிச்சு கொள்ளுங்க. லட்சத்தீவு. ரைட், லட்சத்தீவுக்கு கீழே நான் இப்ப ப்ளூல கீறுறது. லட்சத்தீவுக்கு கீழே இருக்குது. அப்படி இலங்கைக்கு கொஞ்சம் இந்த எதிர்பக்கத்துல வரும். இந்தியாவில் இலங்கைக்கு எதிர்பக்கம். இப்ப நான் கீறி கொண்டிருக்கு லட்சத்தீவுக்கு இங்கால மாலைதீவு. ரெட் கலர் வளையம் ஒன்று போட்டு காட்டுறேன். இப்ப நான் கீறி இருக்கிறது மாலை தீவாம். ப்ளூ கலர் வட்டத்துக்குள்ள இருக்கிறது மாலை தீவு. ப்ளூ கலர் வட்டத்தில் இருக்கிற மாலை தீவாம். ப்ளூ கலர் வட்டத்துக்குள்ள போட்டிருக்கிறேன் மாலை தீவு. வேகமா வேகமா மாலை தீவு, மாலை தீவு. என்னோட சேர்ந்து மலை 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 மலன்னு கீறி கொண்டு வாங்க. இதுதான் பயிற்சி. இந்த செக்ஷன் இப்படித்தான் போகணும். 5வது நாள் மாலை தீவு. அடுத்தது பிள்ளைகள் அடுத்த தீவுக்கு போய் கொள்வோம். ரெட்ல கீறன், நீங்க ப்ளூல கீறுங்க தீவு. இந்த தீவு இல்ல பிள்ளைகள், நீங்க இப்படி கீறித்தான் கீறணும். இப்படி ரைட். இப்ப நான் கீறி இருக்கிறேன் பாருங்க. ரெட்ல வளையத்தை போட்டு காட்டுறேன் விளங்குறக்கா. இந்த வளையத்துக்குள்ள இருக்கு. இந்த தீவுக்கு பேர் அந்தமான் நிக்கோபாத் தீவுகள். அந்தமான் நிக்கோபாத், அந்தமான் நிக்கோபாத். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது அந்தமான் நிக்கோபாத், அந்தமான் நிக்கோபாத். அந்தமான் நிக்கோபார். ஓகே, ஆஸ்திரேலியா பக்கம் போய்க்கொள்வோம்.
இன்னும் கொஞ்சம் தான் வேக முடிச்சுட்டு அடுத்தது போகும். இன்னைக்கு இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் பிள்ளைகள். ரைட். இப்போ இதுக்குள்ள குழப்பமான நிறைய தீவு இருக்கு. கொஞ்சம் பெருசா காட்டுறேன், இது உங்களுக்கு ஈஸியா தெரியும் தானே. ரைட். இதுக்குள்ள இருக்க தீவு கூட்டங்களை கீறி கொண்டு போறேன். என்னோட சேர்ந்து வேகமா கண்டுபிடிச்சி கீறி கொண்டு போங்க பிள்ளைகள். ரைட். இதுல இருக்கிற பெரிய தீவு உண்டு, இது பரீட்சைக்கு வந்துட்டு சுமத்ரா. இதுக்கெல்லாம் கலர்லாம் பார்க்கவே இல்லை, அம்புக்குடி போட்டு கீறினா சரி போட்டது. இப்போ உங்களுக்கு போர்ட்ல தெரிகிற தீவு சுமத்ரா தீவு. இது இது சுமத்ரா. நான் ரெட் கலர்ல காட்டியிருக்கிறேன் சுமத்ரா. இப்ப சிகப்பு கடல்ல படுத்தி இருக்கிற தீவு சுமத்ரா தீவு. அம்புக்குடி போட்டு எழுதணும் பக்கத்துல, வடிவ அம்புக்குடி போட்டு எழுதணும். சுமத்ரா அம்புக்குடி போட்டிருக்கேன், அம்புக்குடி பின்பக்கம் எழுதுங்க. சுமத்ரா. அடுத்த தீவுக்கு போறோம் பிள்ளைகள். ஓகே, அடுத்த தீவு போகும் பிள்ளைகள். சுமத்ராக்கு கீழே, இது இன்னும் பரீட்சைக்கு வரையில, சுமத்ராக்கு கீழே ஒரு பெரிய தீவு இருக்கு, ரெண்டாவது பெரிய தீவு இந்தோனேசியா தீவு கூட்டத்துக்கு ஜாவாவாம். இப்ப சிகப்புல உங்களுக்கு கீறப்பட்டிருக்கிற தீவு ஜாவா. அம்புக்குறி போட்டு வடிவ எழுதி கொள்ளுங்க. ஜாவா. ஜாவா இதாம் ஜாவா. இடைக்கில் எழுதியும் காட்டிக் கொண்டிருக்கிறேன் ஜாவா. இப்ப போர்ட்ல தெரிகிறது ஜாவா. ஓகே. இப்ப நிறைய தீவு கூட்டம் இருக்கு, அதுல எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம் இல்ல. வரக்கூடிய சில விஷய தீவு கூட்டம், சின்ன சின்ன தீவு கூட்டத்தை சொல்றேன், அந்த ஏரியாக்குள்ள இருக்கிறதா. ரைட். இதுல ஜாவாக்கு பக்கத்துல முதலாவது ஒரு தீவு இருக்கு, மிக முக்கியமான தீவு இந்தோனேசியா பகுதியில். நான் இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தேன். ஜாவாக்கு பக்கத்துல ஒரு சின்ன தீவு ஒன்று இருக்கு, நீங்க உங்களோட படத்துல கண்டுபிடிச்சு கொண்டு அதுக்கு அம்புக்குரிய போட்டுக்கொள்ளுங்க பிள்ளை. ஜாவாக்கு பக்கத்துல இருக்கிற முதலாவது தீவு, முதலாவது பெருசு சுமத்ரா, அடுத்த ஜாவா, அது கீழே இருக்கு பாருங்க. ஜாவாவோட பக்கத்துல இருக்க ஒரு சின்ன தீவு, நிறைய 4 தீவு இருக்கு. அதுல முதலாவது இருக்கிற தீவு பாலி. இது ஒரு ஃபேமஸான தீவு, ஏன்னா இது ஒரு சுற்றுலா தீவு பிள்ளைகள் இந்தோனேசியாட. இதுல தான் ஒரு குண்டு வெடிச்சு இந்த நாட்டை சுற்றுலா கைத்தொழில் பாதிப்படைஞ்சு நாங்க பிறகு படிப்போம், 13ஆம் ஆண்டு படிக்கும்போது படிப்போம். இந்த பாலி தீவுல குண்டு வெடிச்சுன்னு சொல்லி ஒரு இருக்கு உதாரணத்துல. சோ இது பாலி தீவு பிள்ளைகள். பாலித்தீவு அம்புக்குறி போட்டுக்கொள்ளுங்க. சாரி, பாலித்தீவு அம்புக்குறி இப்படி போடக்கூடாது. பாலித்தீவா. இப்ப போர்ட்ல தெரிகிறது பாலித்தீவு. ஓகே. பாலிக்கு 2 தீவு தள்ளி நான் ப்ளூல காட்டுறேன் பாருங்க. பாலித்தீவுக்கு அங்கால ப்ளூல கீறி காட்டுன ஒரு தீவு காமிச்சுக்கணும். இல்ல ப்ளூல இருக்கு பாருங்க பிள்ளை. நான் இப்ப ப்ளூல கீறி கொண்டு இருக்கிறேன். பாலித்தீவுக்கு அங்கால இருக்க ஒரு பெரிய தீவு இது தைமூர் தீவு. தைமூரா? தைமூர் கடல் பகுதி. தைமூர். தைமூர் தீவு. தைமூர் பாலித்தீவுக்கு இங்கால இருக்கிறது, இந்த ப்ளூல இருக்கிறது தைமூர் தீவு. தைமூர். ஓகே. அப்படி அந்த ஏரியாவில் இருக்க தீவுகளை காட்டுறேன். தைமூர், அதான் தைமூர்னு சொன்னேன். திமோர்னு சொல்றது. ஓகே. திமோர்னு சொல்ற சொல்லும் பயன்படுத்துவாங்களாம் பிள்ளைகள். ஓகே. திமோர், தீனா மோவன் ஆயிடுறா. திமோர், தைமோர் எல்லா சொல்லும் பயன்படுத்தலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. திமோர், தைமோர் எந்த சொல்லும் பயன்படுத்தலாமா. ரைட். அடுத்த தீவு போறோம் பிள்ளைகள். இந்த இந்த பகுதியில் இருக்கிற ஒரு பெரிய தீவு ஒன்று பாருங்க. இப்ப நான் ப்ளூல கீறி கொண்டிருக்கிறேன். இந்த 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 தீவு, இப்ப கீறி கொண்டிருக்கிற தீவு இந்த தீவாம். இப்ப நான் கீறி இருக்க தீவு பப்புவா நியூகினியா. போர்ட்ல தெரியுது, அம்புக்குறியும் போட்டிருக்கேன். பப்புவா நியூகினியா. பப்புவா நியூகினியா. இப்ப எதுவும் கேட்க வேணாம், சொல்றத கீறி கொண்டிருக்க வேணாம். எக்ஸாம் பாஸ் பேப்பரும் செஞ்சு விடுறேன். பப்புவா நியூகினியா. பப்புவா நியூகினியா கீறி கொண்டிருங்களாம். எக்ஸாம் பாஸ் பேப்பர்களையும் செஞ்சு விடுறேன். எக்ஸாமுக்கு எப்படி வரும்னு சொன்னால், ஒரு போன முறை பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிருந்தான் எப்படி வரும்னு. 7க்கு வந்துட்டோம், இன்னும் அந்த இது இல்லாட்டி நம்ம என்ன செய்யறது. பப்புவா நியூகினியா, இதுக்கு ஏதாவது ஒரு தீ வரும். பப்புவா நியூகினியா.
மாடல் பேப்பர்கள் செய்யும் போது தவணை பேப்பர்கள் செய்யும் போது என்னத்தை கவனிச்சீங்களோ நீங்க நினைக்கிற வகுப்புக்கு வராதெல்லாம் இருக்கும். பப்புவா நியூகினியாவா? பப்புவா நியூகினியா. ரைட், அடுத்த தீவு போய் பண்றேன். பப்புவா நியூகினியாவுக்கு கீழே பிள்ளைகள் ஒரு சில தீவுகள் இருக்கு. ஒரு தீவு கூட்டம் நான் சிகப்புல ஒரு ரவுண்ட் போட்டு அந்த இடத்த காட்டுறேன். பப்புவா நியூகினியாவுக்கு கீழே இருக்கு. இங்க பாருங்க, இந்த இப்ப நான் ரவுண்ட் போட்டு காட்டுறேன். சாலமன் தீவு. சாலமன். சாலமன் தீவு. சாலமன். சாலமன் தீவு. சாலமன், சாலமுன் எல்லாம் வரும். சாலமன் தீவா. சாலமன் தீவு. சாலமன். ஓகே. சாலமன் தீவுக்கு அடுத்தது இதுல பாருங்க பிள்ளைகள், ஒரு வித்தியாசமான ஒரு சேப்புல ஒரு தீவு உண்டு. நான் கீறி காட்டுறேன். செலிபஸ் தீவை கீறி காட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னா இருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சேப்புல ஒரு தீவு ஒன்று இருக்கு. இந்த இந்த செலிபஸ். 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 சேனாலினா பானாசனா. இப்ப போர்ட்ல தெரியுற அடையாளப்படுத்தி இருக்கிற தீவு செலிபஸ். நீங்க கீறக்கூடிய டைம் விட்டு தான் சொல்லி கொண்டிருக்கிற செலிபஸ். அடுத்த தீவுக்கு போறேன். சந்தேகம்னா ப்ரோ ரெண்டு கேளுங்க பிள்ளைகள். செலிபஸ். அடுத்தது பிள்ளைகள், செலிபஸுக்கு மேல இந்த ஏரியாவிலே மிகப்பெரிய தீவு இருக்கு பாருங்க, போர்னியா. நான் இப்ப கீறுற தீவுக்கு பேர் போர்னியாவா. போர்ட்ல தெரியுது, நான் அம்புக்குறி போட்டு எழுதி விடுறேன். போர்னியா. போர்னியா. போர்னியா, போர்னியோன்னு சொன்னாலும் சரி, போர்னியா. இப்ப உங்களுக்கு போர்ட்ல தெரியுறது போர்னியோ தீவு. போர்னியோ. போர்னியோ. பிள்ளைகள், இதுல ஒரு இல்லாத தீவு ஒன்றை நான் கீறி காட்டுறேன் பிள்ளைகள் பாருங்க. இதுல படத்துல இல்லாத, நீங்க கீறி குறிக்க தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு தீவையும் காட்டுறேன். போர்னியோ தீவுக்கு இந்த பக்கம் கரோலின் தீவு, அதாவது இதுகிட்ட வரும். புள்ளிகள் போடுறேன். அதுல கரோலின் தீவாம். நான் ரவுண்ட் ஒன்று போட்டு காட்டுறேன். கரோலின் தீவு இது இந்த ஏரியால வரும். கரோலின் தீவு. கரோலின் தீவு. கரோலின் தீவு. கரோலின். ஓகே, ஒன்று கொஞ்சம் தான் இருக்கு தீவு. கரோலின் தீவு போர்ட்ல தெரிகிறது. கரோலின் தீவு. அடுத்து இங்க பாருங்க பிள்ளைங்கள், ஆசியாட கிழக்கு பக்கம் இருக்கிற தீவு. ரைட். இதுல கீறிக்கொள்றோம். இதுல இருந்தா இருக்கு. சிலர் இதை மாறி தாய்வான் குறிக்கிறது. நான் சிவப்பு கலர் அம்புக்குறி போட்டு வடிவ தெளிவா காட்டுறேன். போர்ட்ல தெரியுற தீவை கண்டுபிடிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள் வேகமா. சிவப்பு கலர் அம்புக்குறியே போட்டு காட்டுறேன், தெரியுறக்கா? இப்ப உங்களுக்கு போர்ட்ல தெரியுற தீவு பிள்ளைகள் ஹெய்னான்னு சொல்றேன். ஹெய்னான். 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 ஹெய்னான்னு சொல்லுவாங்க. எழுதி விடுறேன். ஹெய்னான். எழுதிக்கொள்ளுங்க, ஹெய்னான். இன்னொரு தீவு கீறல் பாருங்க பிள்ளை. இந்த ரெண்டு தீவும் குழம்பிக் கொள்றது. குழம்பாம இந்த ரெண்டு தீவையும் பார்த்து கொள்ளுங்க. நான் இப்ப கீறுற தீவு ப்ளூல கீறுறேன். ரெண்டையும் நீங்க மாறிடக்கூடாதுக்காக ரெண்டையும் நான் போர்ட்ல காட்டுறேன் பாருங்க. ஒன்ற ப்ளூலையும் ஒன்று ரெட்லையும் இருக்காது. ப்ளூல நான் கீறுற தீவு பிள்ளைகள், இது ப்ளூல கீறுற தீவு பிள்ளைகள் தாய்வான். ஸோ தாய்வானையும் ஹெய்னானையும் மாறி குடிச்சிடாங்க. அதனால தான் தெளிவா ரெண்டையும் போர்ட்ல காட்டியிருக்கிறேன். ப்ளூல தெரிகிறது தாய்வான், மற்றது ஹெய்வான். தாய்வான் ஹெய்னான் ரெண்டையும் மாறிடக்கூடாது. ஹெய்னான் தாய்வானா. ஸோ தாய்வான் தான் மேலே, ஹெய்னான் கீழே. ஸோ அந்த ப்ளூல இருக்கிற தாய்வான், அங்க கீழே ரெட்ல இருக்கிறது ஹெய்னான். ஸோ இது ரெண்டும் பிள்ளைகள் மாறுறதா. பரிச்சாத்தியமான ஆட்கள் மாறுறது இல்லை. ஸோ சம் டைம்ல மாற்றம் வரும், குழப்பம் வரும். இதனால கவனிச்சு கொள்ளுங்க தாய்வானையும் ஹெய்னானையும். ஓகே, அடுத்த தீவுக்கு போய் கொள்றோம் பிள்ளைகள். இந்த ஜப்பான் பகுதியில் இருக்கிற சில தீவுகளை காட்டுறேன் பிள்ளைகள். இடத்தை வழியா பார்த்துக்கொள்ளுங்க.
ஜப்பான்ல பிரதானமா ஒரு 4 தீவு காட்டலாம். ஜப்பான்ல 4 தீவு இருக்குது. நான் ஒரு கடல்ல சொல்றேன். உங்களோட படத்துல கொஞ்சம் தெரியும். படத்துல வடிவ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுல வடிவ அடையாளப்படுத்திக் கொள்ளுங்க. நான் காட்டுறத. நான் ரெட்ல காட்டுறேன். முதலாவது தீவு. இந்த கீழே இருக்க பிள்ளைங்க சின்ன தீவு வந்து இதுல இருக்கு. நான் ரெட்ல காட்டுறேன். இந்த இடத்துல இருக்க தீவு உங்களோட படத்துல வடிவா தெரியும். இப்ப நான் ரெட்ல காட்டியிருக்க தீவு வந்து கியூசு. கியூசு கியூசு கீனா ஜூவனா சூனா பேரை நான் எழுதி விடுறேன். 4-5 தீவு இருக்கு தானே, குழம்பக்கூடாதுன்றக்காக நான் பேரையும் எழுதி விடுறேன். நாம் கியூசு தீவு இப்ப போர்ட்ல காட்டி இருக்கிறது கியூசு தீவு. ரெட் அம்புக்குறி போட்டு ரெட்லயே எழுதுறேன் கியூசு தீவு. அது 2-3-4 தீவையும் அடையாளப்படுத்துறக்கா. கியூசா கீனா ஜூவனா சூனா கியூசு ரெட்ல தெரிகிறது கியூஸ் வடிவா கிரிக்கொள்ளுங்க மாறி கிரிக்கிராம கியூஸ் கியூஸ். அடுத்த தீவுக்கு போறேன். அதுல இன்னொரு தீவு காட்டுறேன். இந்த கியூஸுக்கு பக்கத்துல இன்னொரு தீவு இருக்கும்ல, நான் ப்ளூல காட்டி கொண்டிருக்கேன். உங்களோட படத்துல வடிவா தெரியும்ல, சின்ன தீவு ஒன்று சின்ன தீவு ஒன்று. கியூஸுக்கு பக்கத்துல இன்னொரு தீவு இருக்கு. சிக்காகோ. சிக்காகோ தீவு. சிக்காகோ ப்ளூல காட்டி உங்களோட படத்துல பாருங்க, நல்ல தெளிவா தெரியும். சிக்காகோ ப்ளூல காட்டியிருக்க தீவு சிக்காகோ. ப்ளூல நான் ப்ளூலயே கீறி கொண்டு வர அடையாளப்படுத்திருக்கேன் 2-3 இருக்க விஷயங்கள். சிக்காகோ. ஜப்பான்ல இருக்கிற 4 தீவு தீவுகளை காட்டுறேன். பெரிய தீவு நிறைய இருக்கு, பெருசு. சிக்காகோ. சிகோஹுன்னு சொல்லுவாங்க. சிகோஹு சிக்கோஹு அப்படி சொன்னாலும் சரி. சிக்கோஹு சிகோஹு கூனா வரும். சிக்காஹு சிக்கோஹு சிகோஹுன்னு சொல்லுவாங்க. ரைட். அடுத்த இதுல மெயினான ஒரு பெரிய தீவு காட்டுன்னு பாருங்க பிள்ளைகள். ஜப்பான்ல மெயினான பெரிய தீவு கொன்சு தீவு. கொன்சு தீவு தான் ஜப்பான் தீவுகள்ல பெரிய தீவு. கொன்சு நான் மஞ்சள்ல காட்டுறேன். கொன்சு இப்ப நான் காட்டிக்கொண்டிருக்கேன். கொன்சு தீவு ஜப்பான்ல பெரிய பகுதியை பிடிக்கிறது. கொன்சு 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 தீவு. என் சவுண்ட் கேட்கலையா ரிஸ்வா? கொன்சு கொன்சு தீவு ஜெரோல காட்டி இருக்கிறது. கொன்சு தீவு கொன்சு தீவு. ஏன்டா நல்ல தெளிவா கேட்குதேடா, ஏன்டா கேட்கலைங்கிற? சவுண்ட் ஓகே அபிஷா? ஓகே ஓகே ரைட். கொன்சு எல்லோ கலர் வந்து கொன்சு தீவா. கொன்சு ரைட். ஓகே நான் சவுண்டா கதைக்கிறேன். நான் மெதுவா காய்ச்சி கொண்டு இருக்கிறேன்டா. கணக்க வகுப்புகள்ரா வெறுத்து போகுது. அதான் முடியல. கிரீன்ல காட்டியிருக்கிறது கொன்சுவா. கொன்சு தீவு. இந்த கணக்கு இடம் வர்றதுல குழம்பி கொள்ற கூடாது. கொன்சு அதனால கலர் கலர்ல போடுறேன். கொன்சு. ஓகே கொன்சு. ஓகேடா ஓகே ஓகே ரைட்ரா ஓகேடா ரிஸ்வான். கொன்சு. ஓகே அடுத்தது போய்க்கலாம். அவர் பேப்பிள் கலர்ல காட்டு 4வது அதுக்குள்ள. ஜப்பான்ல 4 மெயின் தீவு இருக்குது. 4ஐயும் வடிவா குறிச்சு பாடமாக்கி கொள்ளுங்க. வடிவா தெளிவா அவசரப்படாம தான் சொல்றேன். என்ன ரைட். இப்ப பேப்பிள்ல காட்டியிருக்க தீவு இந்த பக்கம் எழுதுறேன்னா. இப்ப பேப்பிள் அம்புக்குறி போட்டு காட்டியிருக்க தீவை குறிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். கொக்கைடோ. கொகைடோன்னு சொன்னாலும் சரி. கொக்கைடோ அல்லது கொகைடோ. கொகைடோ அல்லது கொக்கைடோன்னு சொல்லுவாங்க. கொகைடோ அல்லது கொக்கைடோ. 4 தீவு கூட்டம் இருக்கு பாருங்க ஜப்பான்ல. கொகைடோ அல்லது கொக்கைடோ. 4 தீவு கூட்டம் இருக்கு ஜப்பான்ல. ரைட். 4 வடிவா காட்டியிருக்கு. ரெட் ப்ளூ ஜெலோ பிங்க். இந்த 4ல காட்டியிருக்கு. பேப்பர் கலர் இந்த 4ல காட்டியிருக்கு. 4ஐயும் ஒவ்வொரு கலர்ல காட்டிருக்கு. ஸோ ஜப்பான்ல இருக்க தீவுகள் ஒவ்வொன்று 4க்கும் தனித்தனியே பேர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்ததுக்கு போறேன். கொஞ்சம் வேகப்படுத்தி கொள்றேன் பிள்ளைகள். ரைட். இந்த தீவும் அதிகமானதுதான். அடுத்த தீவுக்கு போய்கொள்றேன். ரெட்ல இருக்கிறேன்னா இதுல பாருங்க பிள்ளைகள், சாகலின் தீவு இருக்கு. இதுவும் பரீட்சை கேட்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு நீள ஷேப்ல இருக்கு. உங்களோட படத்துல ஜப்பானுக்கு மேல இருக்கு பாருங்க. ஜப்பானுக்கு மேல. ஜப்பானுக்கு மேல இருக்கு. சகலின் தீவுன்னு சொல்லுவாங்க. சகலின் சாகலின் அப்படி சொல்லுவாங்க. சகலின் தீவு. சகலினா இப்ப இதுல படத்துல காட்டப்பட்டிருக்க தீவு சகலின் தீவு. சகலின் சகலின். ஓகே சகலின். அடுத்த தீவு போகும் பிள்ளைகள்.
ரைட். இப்ப ஒரு தீவு கீற போறேன், அந்த தீவு உங்களோட படத்துல இல்ல. ஸோ நீங்களும் அதை கீறித்தான் எழுத வேண்டி வரும். அதை என்ன தீவுன்னு கீறிக்கொள்றேன், கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். கீறுற இடத்தை பாருங்க பிள்ளைகள். படத்துல இல்ல, ஆனா தெரிஞ்சிருக்கணும். இந்த படத்துல அது இல்ல, ஆனா தெரிஞ்சிருக்கணும். இப்ப நான் கீறி இருக்கிற தீவு, நான் ஒரு 4 தீவு கீறி 2 3 தீவு வரும். இது ஒரு வட்டம் போட்டு காட்டுறேன். சில 2 3 தீவுகள் சேர்ந்து இருக்கிறத வட்டம் போட்டு நீங்க கேட்கும்போது குறிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே. இப்ப வட்டத்துக்குள்ள இருக்க தீவு பிள்ளைகள் குரில் தீவு. குரில் தீவு. குரில் கூனா ரீனா இல்லைனா குரில். குரில் தீவு. குரில். குரிலா? இப்ப போர்ட்ல தெரிகிறது குரில் தீவு. குரில். குரில். பாருங்க பிள்ளைகள், அதே மாதிரி இன்னொரு தீவு இருக்குது. இந்த குரில் தீவுக்கு மாதிரி இன்னொரு தீவு இருக்குது. இங்க நான் இப்ப கீறி கொண்டிருக்கேன், வட்டம் போட்டு காட்டுறேன். அதை குரில் தீவு மாதிரியே இன்னொரு தீவு இருக்குது பாருங்க. குழம்பி கொன்ற வேணாம். ப்ளூ கலர் ரவுண்ட் ஒன்று போட்டு காட்டுறேன். இப்ப ப்ளூ கலர் ரவுண்டுக்குள்ள இருக்கிறது பிள்ளைகள் அலுசியன் தீவு. ப்ளூ கலர்ல இருக்கிறது அலுசியன் தீவு. குரில் தீவு வேற, அலுசியன் தீவு வேற. ஸோ ரெண்டும் நம்ம கீறித்தான் கீறணும். அலுசியன். அலுசியன். குரில் தீவு அடுத்து அலுசியன். ஸோ சிகப்பு கலர் வட்டத்துக்குள்ள இருக்கிறது கீறித்தான் கீறணும், குரில் தீவு. அங்கால ப்ளூ கலர் வட்டத்துக்குள்ள இருக்கிறது அலுசியன் தீவு. ஓகே. ஆஸ்திரேலியா பக்கம் இருக்கிற தீவுக்கு வருவோம். ஆஸ்திரேலியா கொஞ்சம் தான். ரைட். ஆஸ்திரேலியாவில் ஒன்று 2 3 தீவு நம்ம கீறிட்டோம். ஓகே. ஆஸ்திரேலியாவில் ஒரு இல்லாத ஒரு தீவு, கீற வேண்டிய ஒரு தீவுல இருந்து போறேன். ஒரு தீவு நம்ம கீறித்தான் கீறணும். ஃபேமஸான ஒரு தீவு. அதுல படத்துல இல்லைன்னு நினைக்கிறேன், நாங்க கீறிக்கொள்வோம். கங்காரு தீவு. இந்த இடத்துல இந்த சிவப்பு கலர் போட்டு காட்டுங்க பாருங்க. சிவப்புல கீழே ஆஸ்திரேலியா கீழே ஒரு வளையம் போட்டு காட்டவா? கங்காரு தீவு. வளையத்துக்குள்ள இருக்கு கங்காரு தீவு. இது படத்துல இல்ல, ஒரு ரவுண்ட போட்டு அம்புக்குரிய போட்டு எழுதிக்கொள்ளுங்க. கங்காரு தீவு. கணக்கு தீவு இருக்கு, குப்பையா போட்டுறக்கூடாது. மலைத்தொடர், நதி, தீவு இவ்வளவு தான் அதிகமா வரும். மிச்சம் டக் டக் டக்குன்னு வரும். பாலைவனம், புல்வெளி, ஏரிகள், கடல்கள், அங்கால இருக்கிற விஷயம் கொஞ்சம் தானே. மேட்டு நிலமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டக் டக்குன்னு போயிடலாம். தீவும் கணக்கு. ரைட். ஓகே. கங்காரு தீவு போர்ட்ல தெரிகிறது. கங்காரு தீவு பிள்ளைகள். கங்காரு தீவு. அடுத்த கங்காரு தீவுக்கு பக்கத்துல பெரிய தீவு ஒன்று இருக்கு பாருங்க. பெரிய தீவு ஒன்று இருக்கு. தஸ்மேனியா தீவு. நான் இப்ப நிலட்டி கொண்டிருக்கிற தஸ்மேனியா தீவு. தஸ்மேனியா. 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 தானா இசனா. தஸ்மேனியா. அடுத்த தீவுக்கு போய் கொள்றேன் பிள்ளைகள். இதுல நியூசிலாந்து வடத்தீவு. இது வடத்தீவா பிள்ளைகள்? வடதீவு. வடதீவு. சிவப்புல போட்டு காட்டியிருக்கிறது வடதீவு. வட தீவு. வடதீவு. 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 அடுத்தது வடதீவுக்கு கீழே இருக்கு, நான் ப்ளூல காட்டுறேன். தென் தீவு, அதான் நியூசிலாந்துன்னு சொல்றதா? ப்ளூல காட்டுறேன் நியூசிலாந்து. நியூசிலாந்து தான் ப்ளூல காட்டுறது. நியூசிலாந்து. ரோட் கோவத்தில் நியூசிலாந்து. நியூசிலாந்து. வடதீவு கீழே இருக்கிறது நியூசிலாந்து. நியூசிலாந்து. ப்ளூல இருக்கிறது நியூசிலாந்து. வடதீவு தென் தீவு ரெண்டை சேர்த்து தான் நியூசிலாந்துன்னு சொல்றது. ப்ளூ நியூசிலாந்து. ஓகே. அடுத்தது இன்னொரு தீவு. 2 தீவோட முடியுது. ஓகே. இப்ப உங்களோட படத்துல தெரியுது பாருங்க. நான் வளையம் போட்டு காட்டுறேன், கண்டுபிடிச்சு கொள்ளுங்க. படத்துல கீறப்பட்டிருக்கு, கொஞ்சம் தெளிவா தெரிகிற தீவு உண்டு. இப்ப ப்ளூ கலர் ரவுண்ட் போட்டிருக்கிறேன், அதை சொல்றது பிள்ளைகள் நியூ கலிடோனியா. நீ நியூ கலிடோனியா. இந்த நியூன்னு சொல்லி 3 தீவு வந்துட்டு. நியூ சைபீரியன் தீவு இருக்கு, நியூ பவுன்லாந்து தீவு இருக்குது. இது நியூ கலிடோனியாவாம். நியூ கலிடோனியா. நியூ கலிடோனியா தீவு. நியூ கலிடோனியாவாம். ஓகே. இன்னொரு தீவு படத்துல இல்ல, நாங்க கீறித்தான் குறிக்கணும். நியூ கலிடோனியாவுக்கு கீழே நாங்க ஒரு தீவொண்டு கீறித்தான் குறிக்கணும். அதை காட்டுறேன். பிஜி தீவு. நான் இப்ப சிவப்பு கலர் புள்ளி போட்டிருக்கிறேன். பிஜி தீவு. பீனா ஜீனா. பிஜி தீவு. ரவுண்ட் போட்டு காட்டுறேன். பிஜி தீவு.
பிஜி சிவப்பு கலர் வளையத்துல கலிடோனியா நீல கலர் சர்க்கிளுக்குள்ள இருக்குது. அதுக்குள்ள ரெட் கலர் ரவுண்டுக்குள்ள இருக்கிறது பிஜி. பீனா ஜீனா பிஜி. ஓகே, விஷயத்துக்கு வருவோம் பிள்ளைகள். ரைட், இதுல ஆப்பிரிக்கா சொல்லியாச்சு. ஓகே, ஐரோப்பாவும் சொல்லியாச்சு. ஆசியாவில் மிகப்பெரிய தீவு பிள்ளைகள், ஆசியாவில் மிகப்பெரிய தீவு போர்னியா. இதான் ஆசியாவில் மிகப்பெரிய தீவாம் போர்னியா. போர்னியா நான் காட்டுறேன், ரவுண்ட் ஒன்று போட்டு காட்டுறேனே. போர்னியா இதான் ஆசியாவில் மிகப்பெரிய தீவாம் போர்னியா. ரவுண்டுக்குள்ள இருக்கு போர்னியா. ஆசியாவில் மிகப்பெரிய ஐஸ்லாண்ட் இஸ் போர்னியா. போர்னியாவா போர்னியா. ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய தீவு இந்த தஸ்மேனியாவை தான் சொல்றாங்க. ஆனா நியூசிலாந்து பெருசா இருக்குது, என்னன்னு எனக்கு விளங்கல. தஸ்மேனியாவா, அது தொடர்பா நான் தேடணும்னு நினைச்சேன். ஆனா தஸ்மேனியா தான் வழங்கப்படுறதாம் ஆஸ்திரேலியாவில் பெரிய தீவு. ஸோ வட அமெரிக்காவில் பெரிய தீவு பவின். கிரீன்லாந்துல ஒரு சிக்கலை சொல்லியிருக்கிறேன். தென் அமெரிக்காவில் பெரிய தீவு தியாரடல் பியூகோ தீவு. ஆப்பிரிக்காவில் பெரிய தீவு மடகஸ்கார். ஐரோப்பாவில் பெரிய தீவு பெரிய பிரித்தானியா. கிரீன்லாந்து தொடர்பான சர்ச்சை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஆசியாவில் பெரிய தீவு போர்னியா. ஆஸ்திரேலியாவில் பெரிய தீவு தஸ்மேனியா. ஓகே, பாஸ் பேப்பர்ல இருக்கிற கேள்விகளை போட்டுக்கொள்வோம். ஒரு பெரிய செக்ஷன் ஒன்று முடிஞ்சுது. 3 மிகப்பெரிய விஷயங்கள் முடிஞ்சுது. இனி எல்லாம் ஒரு அளவான விஷயங்கள். ரைட், உங்களுக்கு தெரியும், தெளிவாக சொல்லியிருக்கிறேன். பாஸ் பேப்பரை ஒரு இடத்துல போட்டு பாஸ் பேப்பர் விஷயத்தை கட்டாயம் குறிச்சு கொள்ளுங்க. அப்புறம் ஒவ்வொரு உலகப்படத்துக்கும் பாஸ் பேப்பரை திருப்பி கொண்டு இருக்கிறது இல்லை. ஸோ அந்த ரெட் கலர் பாக்ஸுக்குள்ள பாஸ் பேப்பர்ல போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஒவ்வொரு வருடமும் அந்த கேள்வியை சொல்லி கொண்டு வரேன். ரைட், முதல்ல சொல்றேன். 2023ஆம் ஆண்டு தீவுகள் குறிக்கிறதுக்கு கேட்கப்படையிலையா கேள்வி. 2023 எழுதி போடுங்களாம். கேட்கலாட்டியும் பக்கத்துல போட்டு தீவுகள் கேட்கப்படையில. 2023 ஃபைனல் எக்ஸாமுக்கு எந்த விதமான தீவுகளும் வரையில. 2022 என்ன வந்து அது கீழே வடிவா அவங்களுக்கு காட்டிட்டேன். 2022 என்ன வந்தேன்னு கேட்டா சுமத்திரா தீவு. சுமத்திரா 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 தீவாம் சுமத்திரா. 2021 வந்தது தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற மிகப்பெரிய தீவு தியாரடல் பியூகோ. தியாரடல் பியூகோ. தியாரடல் பியூகோ. பிள்ளைகள் சும்மா சட் பண்ண வேணாம். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் புறவு நீங்க கதைங்க, உங்களோட கருத்தை சொல்ல வேணாம். சந்தேகம் இருந்தால் மைக் ஆன் பண்ணுவேன் ப்ளீஸ். அந்த டைம்ல நீங்க கதைக்கலாம். 2021 தியாரடல் பியூகோ தீவு. 2022 தியாரடல் பியூகோ தீவு. தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற மிகப்பெரிய தீவு அது வந்து தியாரடல் பியூகோ தீவு. 2021 சாரி 2021 தான் தியாரடல் பியூகோ. 2023 தீவு வரையில. 2022 வந்தது சுமத்ரா. 2021 தியாரோ டெல் பியூகோ. 2020 வரையில பிள்ளைகள். 2020 தீவு வரையில. 2020 வரையில. 2019 சைப்ரஸ் வந்தது. 2019 சைப்ரஸ். மறுபடி சொல்றேன். 2019 சைப்ரஸ். 2020 வரையில தீவுகள். 2021 தியாரடல் பியூகோ. 2022 சுமத்ரா. 2023 தீவுகள் வரையில. ஓகே பிள்ளைகள், இதுல நான் இன்றைக்கு பாலைவனம் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். உங்களோட டைம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பாலைவனம் ஸ்டார்ட் பண்றேன். இதுல ஏதாவது சாரி நான் நினைப்பேன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு. ஓகே, பெரிய கஷ்டமானது முடிஞ்சிட்டு பரவாயில்ல. இனி அடுத்தடுத்த வகுப்புகள்ல வேக வேகமா ரெண்டா கொண்டு போயிடுவேன். பிள்ளைகள் சாரி நேற்று பிள்ளைகள் கவனித்துக் கொள்ளுங்க பிள்ளைகள். 2024 உங்களோட மாடல் பேப்பர் அனுப்புறேன்னு சொன்னேன். நேற்று நான் கொஞ்சம் பிஸியால் இருக்கிறதுனால அனுப்பலாம் போயிட்டு. நான் இப்ப உடனே உங்களோட மாடல் பேப்பர் அனுப்புவேன். நான் அதை சொன்ன மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளுங்க. A3 பேப்பர்ல புக்லெட் வடிவத்தில் அதை பிரிண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. கடையில சொல்லி எக்ஸாம் பேப்பர் மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து அதை நீங்க செய்ய தொடங்குங்க. உலகப்பட முடிய நாங்க ஒரு பேப்பர் செஞ்சுட்டு நாங்க அடுத்தடுத்த செக்ஷனுக்குள்ள வந்து கொள்வோமா. பேப்பருக்கு வகுப்பு ஒதுக்கி கொள்வோம்னா ஒரு 2 வகுப்பு பேப்பருக்கும் ஒரு 24க்கு தான் கதைக்கிறேன். 2 வகுப்பை மீட்டலுக்கும் போட்டு கொண்டு போவேன். ஓகே, நான் அது தொடர்பு உங்களோட புறவு கதைக்கிறேன். பேப்பர் சென்ட் பண்றேன். அதை எடுத்து செய்யறதுக்குரிய முயற்சிகளை பண்ணிக்கொள்ளுங்களாம். இப்போ உடனே முடிய சென்ட் பண்ணணும். ஓகே பிள்ளைகள், ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க தயவு செய்து மைக்கை ஆன் பண்ணி கதைக்கலாம். யாராவது சந்தேகம் அல்லது நாங்க அடுத்த வகுப்புல சந்திப்போம். சந்தேகம் இருந்தா மைக் ஆன் பண்ணலாம் பிள்ளைங்க. கேட்கலாம். செலிபஸுக்கு சுலேவேசின்னு சொல்லியா? செலிபஸ் தான் சொல்லுவாங்கம்மா.
இங்கிலீஷ் சொல் செலிபஸ். அதை சில டைம்ல நீங்க சொல்ற மாதிரி எங்க ஒரு இடத்துல உச்சரிச்சிருக்கலாம். செலிபஸ் சொல்ற சொல் தான் பாவிப்பாங்க, புலம்ப தேவை. ஆஸ்திரேலியா அது தீவு மாதிரி சொல்லலாம், ஆனா தீவுகளுக்கு அது உள்வாங்கப்படுறது இல்லையா, ஒரு கண்டம்னு தான் சொல்றாங்க. வேற எப்படி? சார் ஸ்ரீலங்கா ஒரு தீவு தானே? ஓ, குடிக்க தெரியும் தானே? குறிச்சு காட்டவா? இல்ல சரி. ஓகே ஓகே. ஸ்ரீலங்கா தீவு. சார் ஓ, கேளுங்க. சுமத்ரா தீவு வந்து எந்த நாட்டோட பெரிய தீவு? சுமத்ரா எந்த நாட்டிலையும் பெரிய தீவு இல்லை. அப்படி யார் சொன்னா? ஒவ்வொரு கண்டத்திலையும் பெரிய தீவு சொல்றோம். இந்தோனேசியா, இந்தோனேசியா நாட்டில் இருக்கிற ஒரு தீவு சுமத்ரா. இந்தோனேசியா நாடு என்றால் சுமத்ரா, ஜாவா, அந்த பாலி, அந்த தீவெல்லாம் சேர்ந்ததுதான் இந்தோனேசியா. அதுக்குள்ள ஒரு தீவு சுமத்ரா. எந்த நாட்டுல பெரிய தீவு அப்படி கேட்க மாட்டாங்க, அவ்வளவு கஷ்டப்படுத்த மாட்டாங்க. வேற ஏதாவது சொல்லி. ஓகே பிள்ளைகள்.